மறுநாள் காலையில் அந்த பெரிய பங்களாவில் அம்மாவின் புகைப்படத்திற்கு முன்னே தீபம் ஏற்றப்பட்டது. கயல்விழி மற்றும் வித்யாவின் முகத்தில் இன்னும் அந்த துக்கத்தின் சாயல் மறையவில்லை என்றாலும் சித்தார்த் மற்றும் அர்ஜுனின் எல்லையற்ற காதலும் அரவணைப்பாலும் அவர்கள் மெல்ல மெல்ல தேறி வந்தனர். நித்யாவின் 9ஆம் மாதம் நிறைவடைய இன்னும் சில தினங்களே இருந்த நிலையில் அந்த பெரிய இழப்பிற்கு மருந்தாக ஒரு புதிய உயிர் அந்த இல்லத்திற்கு வரப்போகும் தருணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அம்மாவின் மறைவுக்கு பிந்தைய அந்தைய நாட்கள் அந்த பெரிய இல்லத்தில் மிக மெதுவாக நகர்ந்தன. துக்கத்தின் சுவடுகள் இன்னும் மறையவில்லை என்றாலும் காலத்தின் கட்டாயத்தால் அனைவரும் மெல்ல தங்களை தேற்றிக்கொள்ள முயன்றனர். குறிப்பாக சித்தார்த்தும் அர்ஜுனும் தங்களது மனைவிகளை ஒரு நிமிடம் கூட தனிமையில் வாட விடாமல் அவர்களின் நிழல் போலவே தொடர்ந்தனர். ஒரு வாரத்திற்கு பிறகு மாலை வேளையில் அந்த பங்களாவின் தோட்டத்தில் உள்ள ஊஞ்சலில் கயல்விழி அமர்ந்து எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் இப்பொழுதும் லேசாக கலங்கியிருந்தன. சித்தார்த் கையில் ஒரு கோப்பை பாலுடன் அவள் அருகே வந்தவன் அவள் அருகில் அமர்ந்து அவளது தோளில் கையை போட்டு தன்னோடு அணைத்து கொண்டான். கயல், இதோ இந்த பாலை குடிடி. நீ சரியாவே சாப்பிடாமலே இருக்கிற. இப்படி இருந்தா யஷ்வந்தும் ஆத்விகாவும் யாரை பார்த்து வளருவாங்க? அவங்க இப்போ ஒன்ன தானே தேடுறாங்க என்று சித்தார்த் மென்மையாக சொன்னான். கயல்விழி அவனது தோளில் தலை சாய்த்து, அம்மாவோட நினைவுகள் எல்லாம் என்ன ரொம்ப வாட்டுது சித்து என்று விம்மினாள். சித்தார்த் அவளது கரங்களை முத்தமிட்டு, கயல், அம்மா உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா? என் கயல் ஒரு தைரியமான பொண்ணு, அவளை எதனாலையும் உடைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்பிக்கையை நீ பொய்யாக்க விடாத. நீ அழுதா நானும் உடஞ்சு போயிடுவேன் கயல். உன் அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிப்படி உன்னையே கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்குவேன். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் கண்ணை தொடச்சு கொடி என்று உருக்கமாக வேண்டினான். சித்தார்த்தின் அந்த ஆழமான காதலும் அவன் காட்டிய அக்கறையும் கயல்விழிக்கு ஒரு மருந்தாகவே அமைந்தது. அதே சமயம் வித்யா தனது அறையில் ஜன்னல் ஓரமாக நின்றிருந்தாள். அர்ஜுன் உள்ளே வந்து அவளை பின்னால் இருந்து இறுக அணைத்து கொண்டான். வித்யா, இன்னைக்கு டாக்டர் கிட்ட போகணும். நம்ம குழந்தைங்களை ஸ்கேன் பண்ணி பார்க்குற நாள் இன்னைக்கு தான். நீ இப்படி சோகமா இருந்தா அவங்களும் உள்ள வருத்தப்படுவாங்கடி என்ற அர்ஜுன் அவளை தன் பக்கமாக திருப்பி அவளது முகத்தை ஏங்கி பிடித்தான். வித்யா, அம்மா நம்ம கூடவே தான் வருவாங்க. அவங்க ஆசீர்வாதம் எப்பவும் நமக்கு இருக்கும். இங்க பாரு, உன் அர்ஜுன் நான் இருக்கேன்ல, அதை விட ஒரு படி அதிகமா நான் உன்னை பார்த்துக்குவேன். உனக்கு அப்பாவா அம்மாவா தோழனா நான் எல்லாமுமா இருப்பேன். நீ மட்டும்தான் இப்போ எனக்கு உலகம். ப்ளீஸ் வித்யா, நம்ம 2 குழந்தைங்களுக்காகவாவது நீ ஒரு அழகான சிரிப்பை எனக்கு கூட என்று அவன் கெஞ்ச, வித்யா அவனது நெஞ்சில் முகம் புதைத்து அவனது காதலில் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். நித்யாவின் பிரசவ தேதி நெருங்கிக் கொண்டிருந்தது. விக்ரம் அவளது ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டே இருந்தான். அந்த இல்லத்தில் நிலவிய துக்கத்தை மாற்ற நித்யாவிற்கு பிறக்க போகும் அந்த வாரிசு தான் ஒரே வழி என்று அனைவரும் நம்பினர். விக்ரம் நித்யாவின் கையை பிடித்து கொண்டு, நித்யா, இன்னும் 2 நாள் தான். நம்ம குழந்தை வந்ததும் இந்த வீடே சந்தோஷத்துல அதிர போகுது. கயலும் வித்யாவும் அந்த மழலை சத்தத்துல எல்லாத்தையும் மறந்துடுவாங்க என்று நம்பிக்கை ஊட்டினான். அன்றைய இரவு அந்த பெரிய பங்களாவில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சித்தார்த் கயல்விழியின் கையை பிடித்திருக்க அர்ஜுன் வித்யாவின் தோளில் சாய்ந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான். அம்மாவின் அந்த பெரிய புகைப்படம் விளக்கொளியில் சிரித்துக் கொண்டிருப்பது போலவே தெரிந்தது. விக்ரம் சொன்னது போலவே அந்த இல்லத்தின் இருளை அகற்ற ஒரு புதிய சூரியன் உதிக்கப் போகும் தருணமும் வந்துவிட்டது. மறுநாள் விடியற் காலையில் நித்யாவிற்கு மெல்ல வலி எடுக்க தொடங்கியது. விக்ரம் பதறி போய் அவளை தாங்கி பிடித்தான். நித்யா, வலி வந்துருச்சா? அர்ஜுன், சித்து, சீக்கிரம் வாங்க, நித்யாவை கூட்டிட்டு போகணும் என்று விக்ரம் கத்த அந்த பங்களாவே மீண்டும் பரபரப்பானது. ஆனால் இந்த முறை அந்த பரபரப்பு துக்கத்தினால் அல்ல, ஒரு புதிய உயிரின் வரவிற்கான மகிழ்ச்சியால்.
நித்யாவின் அந்த மெல்லிய முனகல் சத்தம் அதிகாலை அமைதியை கலைத்தது. விக்ரம் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் அவளை தனது பலமான கரங்களால் தாங்கி பிடித்து கொண்டான். நித்யா, பயப்படாத, இது வந்துட்டேன் இரு என்று அவளது நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்து விட்டவன் குரல் உயர்த்தி அர்ஜுனையும் சித்தார்த்தையும் அழைத்தான். அந்த பங்களாவே அடுத்த சில நிமிடங்களில் போர்க்களம் போல பரபரப்பானது. கைல்விழி மற்றும் வித்யா இருவரும் தங்களது துக்கத்தை ஒரு கணம் ஓரம் தள்ளிவிட்டு நித்யாவிற்காக ஓடி வந்தனர். நித்யா, மூச்சு கொஞ்சம் நிதானமா விடுங்க, ஒன்னும் ஆகாது என்று கைல்விழி அவளது கையை பற்றி கொள்ள அர்ஜுன் விரைவாக காரை தயார் செய்தான். விக்ரம் நித்யாவை அப்படியே தூக்கி கொண்டு வந்து காரில் அமர வைத்தான். மருத்துவமனைக்கு செல்லும் வழியெங்கும் விக்ரம் அவளது கைகளை தனது இதயத்தோடு அழுத்தி பிடித்து கொண்டே இருந்தான். நித்யா, இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்புறம் நம்ம குழந்தைங்க வந்துடும், உனக்கு ஒரு குறையும் வராதடி என்று அவன் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அவனது கண்களில் ஒரு மெல்லிய பயம் தெரிந்தது. மருத்துவமனையை அடைந்ததும் நித்யா பிரசவ அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள். வெளியே அந்த நீண்ட தாழ்வாரத்தில் விக்ரம் முன்னும் பின்னும் பதற்றத்துடனே நடந்து கொண்டிருந்தான். அவனது பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் அந்த திமிர் இப்பொழுது காணாமல் போய் ஒரு சாதாரண கணவனாக அவன் அங்கு துடித்துக் கொண்டிருந்தான். சீதார்த் அவனது தோளில் கையை போட்டு, அண்ணா அமைதியா இருங்க, நித்யா அன்னைக்கு ஒன்னும் ஆகாது, அத்தையோட ஆசீர்வாதம் இப்பவும் நம்ம கூட இருக்கும் என்று ஆறுதலும் கூறினான். அர்ஜுன் வித்யாவை அணைத்தபடியே அமர்ந்திருந்தான். வித்யா அழுது கொண்டே, அர்ஜுன், நித்யா அக்காவுக்கு எவ்வளோ வலிக்கும் இல்ல என்று விம்மி விம்மி கேட்க அர்ஜுன் அவளை தலையை வருடி, வித்யா நீ கவலைப்படாதடி என்று அவளது மனதை தேற்றினான். கைல்விழி தனது இரு குழந்தைகளையும் ராஜேஸ்வரியிடம் கொடுத்துவிட்டு பிரசவ அறையின் கதவையே பார்த்து கொண்டிருந்தாள். சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த அமைதியான மருத்துவமனை முழுவதையும் உலுக்கும் வகையில் ஒரு பிஞ்சு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடி விக்ரம் அப்படியே சிலையாக நின்று விட்டான். அவனது கண்களில் இருந்து நீர் தாரை தாரையாக வழிந்தது. அர்ஜுனும் சித்தார்த்தும் ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டனர். அண்ணா, குழந்தை பிறந்துடுச்சு என்று அர்ஜுன் கத்த அந்த இடமே உற்சாகத்தில் மிதந்தது. சிறிது நேரத்தில் செவிலியர் வெளியே வந்து ஒரு அழகான ஆண் குழந்தையை ஒரு மென்மையான துணியில் சுருட்டி விக்ரமிடம் கொடுத்தார். வாழ்த்துக்கள் சார், அழகான ஆண் குழந்தை, அம்மாவும் குழந்தையும் ரொம்ப நலமா இருக்காங்க என்று அவர் சொல்ல விக்ரம் நடுக்கத்துடன் அந்த குழந்தையை தனது கைகளில் ஏந்தினான். அந்த குழந்தையின் பிஞ்சு முகத்தை பார்த்ததும் விக்ரமின் முகம் அப்படியே பிரகாசமானது. நித்யா, இது நம்ம வாரிசு என்று அவன் சொல்லிவிட்டு அந்த குழந்தையின் நெற்றியில் முதல் முத்தத்தை வைத்தான். கைல்விழியும் வித்யாவும் ஓடி வந்து அந்த குழந்தையை பார்த்தனர். அம்மாவின் மறைவுக்கு பிறகு முதல் முறையாக அவர்களது முகத்தில் ஒரு உண்மையான சிரிப்பு மலர்ந்தது. கைல்விழி அந்த குழந்தையை தனது கைகளில் வாங்கி, சித்து, இவனை பாருங்களேன், அப்படியே விக்ரம் மாமா மாதிரியே இருக்கான் என்று சொல்ல சித்தார்த் அவளை அணைத்து கொண்டு, ஆமா கையல், இந்த சிரிப்பு தான் நம்ம வீட்டுக்கு இப்போ ரொம்ப தேவைப்பட்டுச்சு என்றான். வித்யா அந்த குட்டி பாதங்களை தொட்டு பார்த்து விட்டு, அர்ஜுன், நம்ம வாரிசுகளும் இப்படித்தான் சீக்கிரம் வரப்போறாங்கல்ல என்று கேட்க அர்ஜுன் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டு, நிச்சயமா வித்யா, இனி நம்ம வீட்டுல கொண்டாட்டம் மட்டும்தான் என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான். விக்ரம் மெல்ல வாட்டிற்குள் சென்று நித்யாவை பார்த்தான். அவள் மிகவும் சோர்வாக இருந்தாலும் விக்ரமை பார்த்ததும் ஒரு மெல்லிய புன்னகையை வெளிப்படுத்தினாள். விக்ரம் அவளது கைகளை முத்தங்களால் நிரப்பியவன், தேங்க்ஸ் நித்யா, எனக்கு இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே உன்னையும் நம்ம பையனையும் நான் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன் என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னான். நித்யா அவனது மார்பிலை சாய்ந்து கொண்டு, விக்ரம், அம்மா ஆசீர்வாதம் தான் இவன் என்று சொல்ல இருவரும் அந்த மழலை சத்தத்தில் தங்களது உலகத்தை முழுமையாக்கி கொண்டனர். விக்ரம் நித்யாவின் அருகே அமர்ந்து அவள் நெற்றியில் வழிந்த வியர்வையை தன் கைக்குட்டையால் மென்மையாக துடைத்து விட்டான்.
அவளது கண்கள் சோர்வில் சொருகினாலும் தன் அருகே இருந்த வாரிசை கண்டதும் அவளுக்குள் ஒரு புது தெம்பு பிறந்தது. நித்யா, இவனை பார், இவன் கண்ணு அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கு என்று விக்ரம் சொல்ல, நித்யா அந்த பிஞ்சு விரல்களை பற்றி தன் கன்னத்தில் வைத்துக் கொண்டாள். விக்ரம், அர்ஜுனையும் சித்தார்த்தையும் உள்ள வர சொல்லுங்க. குடும்பமே இவனுக்காகத்தானே வெளியே தவம் கிடக்குது என்று நித்யா மெல்லிய குரலில் கூறினார். விக்ரம் சைகை காட்ட அர்ஜுன், வித்யா, சித்தார்த் மற்றும் கயல்விழி என நால்வரும் மெல்ல அறைக்குள் நுழைந்தனர். அர்ஜுன் உள்ளே வந்த வேகத்திலேயே, அண்ணா, நிஜமாவே இவன் ரொம்ப மாசன்னா, அண்ணிய அப்படியே ஒழிச்சு வச்சிருக்கான் என்று உற்சாகமாக கூறினான். வித்யா அவனது கையை பிடித்து அடக்கி, அர்ஜுன், மெதுவா பேசுங்க, குழந்தை பயந்துட போறான் என்று அதட்டினான். வித்யா மெல்ல நித்யாவின் அருகே அமர்ந்து அவளது கரங்களை பற்றி கொண்டவள், அக்கா, நீங்க கொடுத்து வச்சவங்க. இதோ இந்த குட்டி இளவரசனை பார்க்கும்போது என் வயிற்றுக்குள்ள இருக்கிற 2 உயிர்களும் துள்ளி விளையாடுறது போலவே இருக்குது என்று அவள் நெகிழ்ச்சியுடன் கூற, அர்ஜுன் அவளது தோளில் கையை போட்டு அணைத்து கொண்டான். சித்தார்த் கயல்விழியின் தோளில் சாய்ந்தபடியே அந்த குழந்தையே பார்த்து கொண்டிருந்தான். கயல், இவனை பார்க்கும்போது அத்தை ஞாபகம்தான் வருது. அன்னைக்கு அத்தை சொன்னாங்க இல்லையா, நித்யாவுக்கு பிறக்க போற குழந்தைதான் இந்த வீட்டோட இருளையே நீக்கும்னு. இன்னைக்கு அது உண்மையாகிடுச்சு என்று சித்தார்த் சொல்ல, கயல்விழி தன் கண்களை துடித்து கொண்டாள். அவள் அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சிய போது அவளது முகத்தில் இருந்த அந்த துயரத்தின் நிழல் முழுமையாகவே மறைந்திருந்தது. சித்து, இவன் வந்த நேரம் இனி நம்ம குடும்பத்துல எல்லாமே நல்லதாவே நடக்கும் என்று கயல்விழி ஆத்மார்த்தமாக சொன்னாள். அன்று மாலை பங்களாவிற்கு அனைவரும் திரும்பிய போது அந்த இல்லமே ஒரு புதிய ஒளியால் நிறைந்திருந்தது. அம்மாவின் புகைப்படத்திற்கு முன்னே விக்ரம் தன் குழந்தையை காட்டி மனதிற்குள் ஆசி பெற்றான். இரவு உணவு வேளையில் அனைவரும் ஒன்று கூடி அந்த புதிய உறுப்பினருக்கு பெயர் வைப்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். அர்ஜுன் தான் வழக்கம் போல முதல்ல ஆரம்பித்தான். அண்ணா, நம்ம வாரிசுக்கு ரொம்ப துடிப்பான ஒரு பேரா வைக்கணும். யஷ்வந்த் கூட பொருந்துற மாதிரி இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் என்றான். வித்யா சிரித்துக்கொண்டே, அர்ஜுன், நீங்க பேசாம இருங்க, அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா என்று அவனை இடிமறித்தாள். விக்ரம் நித்யாவின் கையை பிடித்து கொண்டு அனைவரையும் பார்த்தான். நாங்க ஏற்கனவே ஒரு பெயரை முடிவு செஞ்சிருக்கோம். இந்த குடும்பத்தோட விசுவாசமும் அன்பும் நிலைச்சிருக்கணும்னு தான் விஸ்வந்த் விக்ரம் அப்படின்னு இவனுக்கு பெயர் வைக்க போறோம் என்று. யஷ்வந்த் விஸ்வந்த் என்று சொல்லும் போதே ஒரு கம்பீரம் இருக்குமில்ல என்று விக்ரம் கேட்க, அனைவரும் ஒரு சேர கைத்தட்டி அதனை வரவேற்றனர். மறுநாள் விடியற் காலையில் அர்ஜுன் மற்றும் வித்யாவின் அறையில் ஒரு புதிய கலாட்டா தொடங்கியது. வித்யா இப்பொழுது 5ஆம் மாதத்தில் இருப்பதால் அவளுக்கு பசி அதிகமாகவே இருந்தது. அர்ஜுன் விடியற் காலையிலேயே எழுந்து அவளுக்காக அடுப்படியில் நின்று எதையோ செய்து கொண்டிருந்தான். வித்யா கண்களை கசக்கியபடியே சமையல் அறைக்குள் நுழைய, அர்ஜுன் கையில் ஒரு பெரிய தட்டுடன் நின்றிருந்தான். வித்யா, ஹீரோ பார், உனக்கும் நம்ம 2 வாரிசுகளுக்கும் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். இதுல புரோட்டீன், வைட்டமின் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கு என்று அர்ஜுன் ஒரு வாய் ஊட்ட வர வித்யா வாயை திறக்க மறுத்தாள். அர்ஜுன், காலையில 4 மணிக்கு யாராவது இவ்வளோ ஹெவியா சாப்பிடுவாங்களா? எனக்கு தூக்கம் வருது என்று அவள் சினுங்கினாள். அர்ஜுன் அவளை தன் பக்கம் இழுத்து மடியில் அமர வைத்தவன், வித்யா, நீ சாப்பிட்டாதான் என் பிள்ளைங்க அங்க உள்ள குஷியா இருப்பாங்க. இங்க பாரு, விக்ரமனோட பையன் விஸ்வந்தும் வந்தாச்சு. அடுத்து நம்ம 2 பேரும் தான் களத்துல இறங்கணும். அதனால சமத்த சாப்பிடு என்று அவன் ஆக்ரோஷமாக முத்தமிட, வித்யா சிரித்துக்கொண்டே அவனது அன்புக்கு அடிபணிந்தாள். சித்தார்த்தும் கயல்விழியும் அந்த அதிகாலை நேரத்தில் தங்களது குழந்தைகளுடன் தோட்டத்திற்கு வந்தனர். விஸ்வந்த் வந்த பிறகு கயல்விழியின் மன அழுத்தம் குறைந்து அவள் மீண்டும் பழைய கயலாக தெரிய தொடங்கினாள். சித்தார்த் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு, கயல், இப்பவாவது நிம்மதியா இருக்கியா?
உன்னோட இந்த சிரிப்புக்காகத்தான் நான் இவ்வளவு நாளா தவம் இருந்தேன் என்று சொல்ல கயல்விழி அவனது நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். அந்த பெரிய பங்களாவில் ஒரு மரணம் ஏற்படுத்திய வடுவை ஒரு பிறப்பு மெல்ல மெல்ல ஆற்றி வந்தது. விக்ரமின் வாரிசு விஸ்வந்த், அர்ஜுன் வித்யாவின் வளரும் வாரிசுகள் சித்தார்த் கயல்விழியின் யஷ்வந்த் மற்றும் ஆத்விகா என அந்த வீடு ஒரு மிகப்பெரிய நந்தவனமாக மாறத் தொடங்கியது. விஸ்வந்த் விக்ரம் என்ற அந்த பெயர் அந்த பங்களாவின் சுவர்களில் ஒரு புதிய கம்பீரத்தை எதிரொலிக்க செய்தது. விஸ்வந்தின் வருகை கயல்விழி மற்றும் வித்யாவின் மனதில் இருந்த அந்த ஆறாத துயரத்திற்கு ஒரு மருதாகவே அமைந்திருந்தது. விஸ்வந்தை தூக்கி கொஞ்சம் ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் தங்களது அம்மாவின் நினைவுகளில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்தனர். சில வாரங்கள் கழிந்து விஸ்வந்திற்கு தொட்டில் திருவிழா நடத்த விக்ரம் ஏற்பாடு செய்திருந்தான். அம்மாவின் மறைவுக்கு பிறகு நடக்கும் முதல் சுப நிகழ்ச்சி என்பதால் வீடே விழா கோலம் பூண்டிருந்தது. விக்ரம் ஒரு விலை உயர்ந்த பட்டு வேட்டி சட்டையில் மின்னிக் கொண்டிருக்க, நித்யா தனது மகனுடன் ஒரு அழகான பட்டு புடவையில் மகாராணி போல அமர்ந்திருந்தாள். அர்ஜுன் வழக்கம் போல சும்மா இருக்கவில்லை. வித்யா இப்பொழுது 5வது மாதத்தை எட்டியிருந்ததால் அவளுக்கு ஒரு விசேஷமான சர்ப்ரைஸை கொடுக்க திட்டமிட்டான். வித்யாவை தோட்டத்திற்கு அழைத்து சென்ற அர்ஜுன் அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டை செய்திருந்தான். அங்கே பல வண்ண மலர்களால் ஒரு ஊஞ்சல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வித்யா, இது நமக்கான ஸ்பெஷல் போட்டோஷூட். நம்ம 2 வாரிசுகளும் உன் வயிற்றுக்குள்ள வளர்ற இந்த அழகான தருணத்தை நாம எப்பவும் மறக்க கூடாது என்று அர்ஜுன் சொல்ல வித்யா வியப்பில் வாயை பிளந்தாள். அர்ஜுன் அவளது கரங்களை பற்றி கொண்டு, இன்று நீ ஒரு தேவதை வித்யா, இந்த உலகத்திலேயே அழகான அம்மா நீதான் என்று அவளது காதோரம் கிசுகிசுத்து அவளது நெற்றியில் அழுத்தமான முத்தத்தினை பதித்தான். புகைப்பட கலைஞர் அந்த உன்னதமான தருணத்தை படம் பிடிக்க அர்ஜுன் வித்யாவின் வயிற்றில் செவி சாய்த்து, குட்டீஸ் சீக்கிரம் வெளியே வாங்க, உங்க அப்பா இங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று பேசியது அங்கிருந்தவர்களை நெகிழ செய்தது. தொட்டில் திருவிழா தொடங்கியதும் விக்ரம் விஸ்வந்தை தொட்டிலில் இட்டு அவனது காதில் 3 முறை விஸ்வந்த் விக்ரம் என்று கம்பீரமாக சொன்னான். அப்பொழுது கயல்விழி முன்னே வந்து தனது அம்மாவின் ஒரு பழைய தங்கச் சங்கிலியை எடுத்து விஸ்வந்தின் கழுத்தில் அணிவித்தாள். சித்து, இது அம்மா விஸ்வந்துக்காக எடுத்து வச்சது. இன்னைக்கு அவங்க இங்க எல்லாட்டியும் அவங்களோட ஆசீர்வாதம் இவன் கூடவே இருக்கும் என்று கயல்விழி தடுத்தழுத்த குரலில் சொல்ல சித்தார்த் அவளை அணைத்து கொண்டு ஆறுதல் கூறினான். அன்று இரவு விழாவுக்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் சென்ற பிறகு 3 ஜோடிகளும் நிலவொளியில் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தனர். விக்ரம் விஸ்வந்தை தனது மார்போடு அணைத்திருக்க நித்யா அவனது தோளில் சாய்ந்திருந்தாள். அர்ஜுன் வித்யாவின் மடியில் தலையை வைத்து வானத்தை பார்த்தபடியே கனவு கண்டு கொண்டிருந்தான். சித்தார்த் கயல்விழியை பிடித்து கொண்டு, விக்ரமண்ணா, நம்ம குடும்பம் இப்போ எவ்வளோ முழுமையா இருக்கு பாருங்க. ஒரு பெரிய புயலுக்கு அப்புறமா வர்ற அந்த அமைதியா இது என்று சொன்னான். அர்ஜுன் திடீரென எழுந்து அமர்ந்து, ஆமா சித்து அண்ணா, ஆனா இன்னும் சில மாத்துல நம்ம வீட்டுல மழை சத்தம் இன்னும் அதிகமா கேட்க போகுது. ஏன்னா வித்யாவுக்கு 2 வாரிசுங்க, அப்புறம் கையிலுக்கு ஏற்கனவே 2 பேர், விக்ரமணனுக்கு ஒருத்தர், மொத்தம் 5 பேர் இந்த வீட்டையே ரணகலம் பண்ண போறாங்க என்று குறும்பாக சொல்ல அதை கேட்ட அனைவரும் சிரித்தனர். வித்யா அர்ஜுனை முறித்து கொண்டு, நீங்க முதல்ல அவங்கள சமாளிக்கிறதுக்கு கத்துக்கோங்க அர்ஜுன். இப்போவே நான் ஏதாவது கேட்டா, வித்யா எனக்கு பிசினஸ்ல வேலை இருக்குன்னு ஓடுறீங்க என்று அவள் கிண்டல் செய்ய அர்ஜுன் அவளை தன் பக்கமாக இழுத்து அணைத்து கொண்டு, உனக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும் நான் எதையும் வேணாலும் செய்வேன் வித்யா. வேணும்னா பார், நாளையில இருந்து அவங்களுக்கு டைப்பர் மாத்துறதுக்கு நான் இப்போவே பயிற்சி எடுத்துக்க போறேன் என்று சொல்ல சிரிப்பொலி அந்த இரவு நேரம் அமைதியை இன்னும் ஆழமாக்கியது. அந்த பெரிய இல்லத்தில் ஒரு இறப்பால் வந்த இருளை ஒரு பிறப்பு நீக்கியிருந்தது. சித்தார்த்தின் அன்பு, அர்ஜுனின் காதல், விக்ரமின் கம்பீரம் என அனைத்தும் இணைந்து அந்த பங்களாவையே மீண்டும் ஒரு சொர்க்கமாக மாற்றியது. அந்த அதிகாலை பொழுதில் சென்னை இல்லமே ஒரு புனிதமான அமைதியில் நிறைந்திருந்தது.
விஸ்வந்த் பிறந்த பிறகு முதல் முறையாக குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நேர்த்திக்கடன் செலுத்த விக்ரம் முடிவெடுத்திருந்தான். வித்யா இப்பொழுது 6ஆம் மாத கருவை சுமந்து கொண்டிருப்பதால் மொட்டையடித்தல் போன்ற சடங்குகள் எதுவும் இப்பொழுது செய்யப்படாது என்பதில் குடும்பத்தினர் உறுதியாகவே இருந்தனர். வெறும் அர்ச்சனை மற்றும் வேண்டுதல்கள் மட்டுமே அன்றைய திட்டமாக இருந்தது. விக்ரம் ஒரு தூய வெள்ளை நிற பட்டு வேட்டியும் சட்டையும் அணிந்து தன் வாரிசு விஸ்வந்தை தனது பலமான கரங்களில் ஏந்தி மாடியிலிருந்து இறங்கி வந்தான். நித்யா ஒரு செந்நிற பட்டு சேலையில் நெற்றியில் பெரிய குங்கும பொட்டுடன் மங்களாக தெரிந்தாள். வித்யா தனது 6ஆம் மாத வயிற்றை மெல்ல தாங்கியபடியே ஒரு இளஞ்சிவப்பு நிற பட்டு புடவையில் தேவதையைப் போலவே படியிலிருந்து இறங்கினாள். அர்ஜுன் அவளது கையை ஒரு நிமிடம் கூட விடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டு, வித்யா, படிகள்ல கவனமா கால வேடி, மெதுவா மெதுவா என்று ஒரு குழந்தையை வழிநடத்துவது போலவே அவளை அழைத்து வந்தான். வித்யாவும் புன்னகைத்து கொண்டே, அர்ஜுன், நான் இப்பதான் 6ஆம் மாசத்தோட நடக்கிறேன், அதுக்குள்ள நீங்க என்ன பாட்டி மாதிரி நடத்தாதீங்க என்று செல்லமாக அதட்டினாள். அர்ஜுனும் விடாமல், அதெல்லாம் முடியாது, நீனும் என் வாரிசுகளும் பத்திரமா இருக்கணும், அதுதான் என் முதல் வேலை என்று சொல்லி அவளது கன்னத்தை மெல்ல கிள்ளினான். 3 பெரிய மகிழுந்துகளும் அணிவகுத்து நின்றன. முதல் காரில் விக்ரம், நித்யா மற்றும் விஸ்வந்த் அமர்ந்திருக்க, 2வது காரில் அர்ஜுன் வித்யாவுடன் தேவையான தின்பண்டங்கள் மற்றும் தலையணைகளை அடுக்கி வைத்திருந்தான். 3வது காரில் சித்தார்த், கயல்விழி மற்றும் அவர்களின் இரட்டையர்களான யஷ்வந்த், ஆத்விகா ஆகியோர் ஏறினர். வண்டி கோவிலை அடைந்ததும் அங்கிருந்த ஆலமரத்தடியில் அர்ஜுன் ஒரு மென்மையான விரிப்பை விரித்து வித்யாவை அமர வைத்தான். வித்யா, உள்ள கூட்டம் அதிகமா இருந்தா போக வேண்டாம், நான் போய் அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வரேன் என்று அர்ஜுன் கவலைப்பட வித்யா அவனை தடுத்து நிறுத்தினாள். இல்ல அர்ஜுன், இது குலதெய்வம் கோயில், நான் அக்கா கூட மெதுவா வரேன் என்று பிடிவாதமும் பிடித்தாள். விக்ரம் முன்னே செல்ல சித்தார்த் மற்றும் அர்ஜுன் தங்களது மனைவிகளை இருபுறமும் அரணாக தாங்கி பிடித்தபடி கருவறைக்கு அழைத்து சென்றனர். கோவிலின் கருவறையில் தீப ஆராதனை காட்டப்பட்ட போது அந்த தீப ஒளியில் விஸ்வந்தின் முகம் பிரகாசித்தது. விக்ரம் தன் மகனை உயர்த்தி பிடித்து கடவுளிடம் ஆசி பெற்றான். வித்யா கண்களை மூடி, அம்மா, நீங்க தான் என் கூடவே இருந்து இந்த 2 உயிர்களையும் காப்பாத்தணும் என்று மனமுருகி வேண்டினாள். அர்ஜுன் அவளது தோளில் கையை போட்டு, கண்டிப்பா அத்தை நம்ம கூட தான் இருப்பாங்க வித்யா என்று அவளது காதோரம் தைரியம் சொன்னான். அர்ச்சனை முடிந்து அனைவரும் கோயிலின் குளக்கரையில் அமர்ந்தனர். சித்தார்த் கயல்விழியின் கரங்களை பற்றி கொண்டு, கயல், இன்னைக்கு அம்மா இல்லையேங்கிற வருத்தம் உன் முகத்துல நல்லாவே தெரியுது. ஆனா இந்த விஸ்வந்தோட சிரிப்பும் வித்யாவோட இந்த வளையல் சத்தமும் அம்மாவோட ஆசீர்வாதம் தான் என்று அவளது மனதை ஆற்றுப்படுத்தினான். கயல்விழி தன் குழந்தைகளை விஸ்வந்திற்கு அருகே விளையாட விட்டாள். அந்த 3 குழந்தைகளும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்ட அந்த மழலை மொழி அங்கிருந்தவர்களின் மனக்காயங்களை ஆற்றியது. அர்ஜுன் ஒரு சிறிய பரிசு பெட்டியை வித்யாவிடம் கொடுத்தவன், வித்யா, இது கோவிலுக்கு வெளியில ஒரு பாட்டி கிட்ட இருந்து வாங்கின நம்ம வாரிசுகளுக்காக ஒரு சின்ன வெள்ளிக்காப்பு என்று சொல்ல, வித்யா நெகிழ்ச்சியில் அவனது கையை பிடித்து கொண்டாள். அர்ஜுன், நீங்க எப்பவுமே இப்படித்தான், சின்ன சின்ன விஷயத்துல கூட இவ்ளோ அன்பு காட்டுறீங்களே என்று அவள் அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அந்த புனிதமான பயணமும் குடும்பத்தின் அந்த ஒற்றுமையும் கயல்விழி மற்றும் வித்யாவின் மனதில் இருந்த துக்கத்தை முற்றிலுமாக அகற்றியது. சென்னை திரும்புவதற்காக அனைவரும் கார்களில் ஏறினர். விக்ரம் நித்யாவை பார்த்து, இனி நம்ம வாழ்க்கையில கொண்டாட்டம் மட்டும்தாண்டி என்று சொல்ல, அர்ஜுன் உற்சாகமாக வித்யாவின் கையை பிடித்து கொண்டு, ஆமா அண்ணா, சென்னைக்கு போனதும் வித்யாவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு என்று கண்ணடித்தான். கோவில் பயணத்தின் புனிதம் மாறாமல் அனைவரும் சென்னை இல்லத்திற்கு வந்து சேர்ந்தனர். வித்யா அந்த பயணம் சற்று அலைச்சலாக இருந்தாலும் அர்ஜுன் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் என்னவாக இருக்கும் என்ற ஆர்வம் அவளது சோர்வை அறவே நீக்கியிருந்தது. கார் வந்து நின்றதும் அர்ஜுன் ஓடி சென்று வித்யாவிற்காக கதவை திறந்தான்.
வித்யா உள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கொடி என்று அவன் கட்டளையிட வித்யாவும் சிரித்து கொண்டே கண்களை இருக்க மூடினாள். அர்ஜுன் அவளது தோள்களை பற்றி மெல்ல வழி நடத்தி பங்களாவின் 2ஆம் தளத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு அறைக்கு அழைத்து சென்றான். அவன் கைகளை எடுத்தபோது வித்யா திகைத்து போனாள். அது வெறும் அறையல்ல, பிறக்க போகும் அந்த 2 வாரிசுகளுக்கான ஒரு பிரம்மாண்டமான நந்தவனம் போல இருந்தது. அறையின் சுவர்கள் மென்மையான நீலம் மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களில் தீட்டப்பட்டிருந்தன. அறையின் நடுவே 2 அழகான மரத்தொட்டில்கள், அதன் மேல் மெல்லிய இசை ஒலிக்கும் பொம்மைகளும் தொங்கிக் கொண்டிருந்தன. சுவரில் ஒரு பெரிய ஓவியம் இருந்தது. அதில் அர்ஜுனும் வித்யாவும் 2 குழந்தைகளை கையில் ஏந்தி இருப்பது போல தத்ரூபமாக வரையப்பட்டிருந்தது. வித்யா, இது நம்ம வாரிசுகளுக்கான உலகம். நீங்க 3 பேரும் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அத்தை இருந்திருந்தா இதை விட பிரம்மாண்டமா செய்ய செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க சார்பா நான் இதை உனக்காக செஞ்சிருக்கேன் என்று அர்ஜுன் அவளது பின்னால் இருந்து அணைத்து கொண்டு சொல்ல வித்யாவின் கண்கள் கலங்கின. அர்ஜுன், இது ரொம்ப அழகா இருக்கு. அந்த தொட்டில்களை பார்க்கும்போது இப்பவே நம்ம குழந்தைங்க அங்க தூங்குற மாதிரியே ஒரு உணர்வு எனக்கு வருது என்று அவள் அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அர்ஜுன் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது முகத்தை ஏந்தி பிடித்து, வித்யா, இனிமே நீ வருத்தப்படக்கூடாது. இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உன் முகத்துல சிரிப்பை தான் கொண்டு வரணும். நீ இப்போ ஒரு முக்கியமான காலத்துல இருக்க. உன்னை ஒரு மகாராணி மாதிரி பாத்துக்கிறது தான் இனி என் முழு நேர வேலை என்று கூறி அவளது நெற்றியில் அழுத்தமான முத்தத்தினை பதித்தான். அதே சமயம் கீழே ஹாலில் நித்யா விஸ்வந்திற்கு பால் புகட்டி தூங்க வைத்து கொண்டிருந்தாள். விக்ரம் அவள் அருகே அமர்ந்து அவளது தலைமுடியை சரி செய்து கொண்டிருந்தான். நித்யா, அர்ஜுன் வித்யாவுக்காக பண்ணியிருக்கிற அந்த அறையை பாத்தியா? அவன் இப்போ ரொம்ப பொறுப்பா மாறிட்டான். கயலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கா. அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் இந்த வாரிசுகள் மூலமா அவங்க மறுபடி பிறந்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது என்று விக்ரம் நெகிழ்ச்சியுடன் சொன்னான். சித்தார்த் மற்றும் கைல்வெடி தங்களது குழந்தைகளுடன் அந்த புதிய அறைக்கு வந்தனர். யஷ்வந்தும் ஆத்விகாவும் அங்கிருந்த விளையாட்டு பொம்மைகளை பார்த்து உற்சாகத்தில் கத்திக் கொண்டிருந்தனர். கைல்வெடி வித்யாவை பார்த்து, வித்யா, அர்ஜுன் நிஜமாவே ஒரு பெஸ்ட் அப்பா தாண்டி. உனக்காக இவ்வளோ மெனக்கெட்டு இதை பண்ணியிருக்காரு என்று சொல்ல வித்யா அர்ஜுனின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டு பெருமையுடன் அவனை பார்த்தாள். அன்று இரவு அந்த பெரிய டைனிங் டேபிளில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். அப்பொழுது விக்ரம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டான். அடுத்த வாரம் வித்யாவுக்கு 7வது மாசம் தொடங்குது. வளகாப்பு விசேஷத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த போறோம். கயல், எல்லா ஏற்பாடுகளையும் நீயும் நித்யாவும் தான் முன்னாடி நின்று செய்யணும் என்று சொல்ல அந்த இல்லமே மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது. வித்யா அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், 7ஆம் மாசம் வந்துருச்சு. இனிமே எனக்கு இன்னும் பசி எடுக்கும். நீங்க தான் விதவிதமா செஞ்சு தரணும் என்று கிண்டல் செய்ய அர்ஜுனும் சிரித்து கொண்டே, கவலைப்படாத வித்யா, உனக்காக ஒரு பெரிய மெனு கார்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்றான். அந்த இரவு சென்னையின் குளிர்ந்த காற்றில் அந்த பெரிய இல்லம் காதலாலும் புதிய வாரிசுகளின் வருகைக்காக காத்திருக்கும் ஆவலாலும் அமைதியாக உறங்கியது. யஷ்வந்தும் ஆத்விகாவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அந்த நிசப்தமான இரவு சென்னை இல்லத்தின் மாடியில் இருந்த சித்தார்த் கைல்வெளி அறையில் ஒரு புதிய வாசத்தை வீசிக்கொண்டிருந்தது. குழந்தைகள் பிறந்த பிறகு அம்மாவின் மறைவு என அடுத்தடுத்த உணர்ச்சி போராட்டங்களால் கைல்வெளிக்கும் சித்தார்த்திற்கும் இடையிலான அந்த தனிப்பட்ட காதல் பொழுதுகள் மெல்ல மறைந்து போயிருந்தன. சித்தார்த் பால்கனியில் நின்றபடி ஜன்னல் வழியே தெரிந்த அந்த நிலவையே ரசித்துக் கொண்டிருந்தான். கைல்வெளி மெல்ல அறைக்குள் நுழைந்து தொட்டிலில் இருந்த குழந்தைகளை ஒரு முறை சரிபார்த்து விட்டு சித்தார்த்தின் பின்னால் வந்து நின்றார். அவனது தோள்களின் அகலமும் அந்த திடமான உருவமும் அவளுக்கு பல நாட்களுக்கு பிறகு ஒரு விதமான ஏக்கத்தை தூண்டியது. மெல்ல சென்று அவனது முதுகோடு தன் முகத்தை புகுத்து கொண்டாள்.
சித்தார்த் திடுக்கிட்டு திரும்பியவன், கயல் இன்னும் தூங்கலையா என்று அவன் கேட்க, அவளது கைகள் அவனது இடுப்பை இன்னும் இறுக்கமாக சுற்றி கொண்டன. இன்னைக்கு தூக்கம் வரல சித்து, என் மனசு முழுக்க இப்போ நீங்க மட்டும்தான் நிறைஞ்சு இருக்கீங்க என்று அவள் முணுமுணுத்தாள். சித்தார்த் அவளை மெதுவாக தன் பக்கமாக திருப்பி அவளது தாடையை தூக்கி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த நிலவொளியில் கயல்விழியின் கண்கள் ஒருவித கிறக்கத்துடனும் காதலுடனும் மின்னி கொண்டிருந்தன. கயல், இவ்வளவு நாள் நம்மளை சுத்தி இருந்த சோகம் இப்பதான் கொஞ்சம் விலகி இருக்கு. ஆனா இந்த இடைவெளியில உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா என்று சொல்லி அவளது இதழ்களில் தனது இதழ்களை வைத்து அழுத்தினான். அவளது மென்மையான இதழ்களில் இருந்து கழுத்து பகுதிக்கு அவனது முத்தங்கள் நகரத் தொடங்கின. கயல்விழி சிலிர்த்து போய் அவனது சட்டையை பிடித்து இழுத்து தன்னோடு இன்னும் நெருக்கமாக ஆக்கி கொண்டாள். சித்தார்த்தின் கரங்கள் அவளது கூந்தலை வருடி அவளது காதோரம், உன்னோட இந்த மௌனம் கூட எனக்கு ஒரு கவிதை மாதிரி தான் இருக்கு கயல். உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் குழந்தைகளுக்காகவோ இல்ல சூழ்நிலைக்காகவோ ஒருபோதும் குறையாது என்று சொல்லி அவளது செவ்விதழ்களை தனது இதழ்களால் சரி பிடித்தான். அந்த முத்தத்தில் இத்தனை நாட்களாக சேர்த்து வைத்திருந்த தேடலும் ஏக்கமும் தாகமும் ஒருங்கே வெளிப்பட்டன. கயல்விழி அவனது அணைப்பில் அப்படியே உருகி போக சித்தார்த் அவளை அப்படியே கைகளில் ஏந்தி சென்று மஞ்சத்தில் கிடத்தினான். அவளது சேலையின் ஓரத்தை தனது விரல்களால் மெல்ல விலக்கி அவளது இடையை சுற்றி தனது காதலை முத்தங்களாக விதைத்தான். சித்து, உங்க காதலுக்கு முன்னாடி நான் எப்பவும் தோத்துதான் போறேன் என்று கயல்விழி அவனது கழுத்தை கட்டி கொண்டு மூச்சரிக்க சொன்னாள். சித்தார்த் அவளது கண்களில் தெரிந்த அந்த தீயை கண்டு அவளது இதழ்களில் மீண்டும் ஒரு ஆழமான முத்தத்தினை பதித்து அவளது உலகத்தையே தன்னால் நிரப்பினான். அந்த இரவு அவர்களுக்குள் இருந்த அத்தனை இடைவெளிகளையும் நீக்கி அவர்களை மீண்டும் ஒரு புதிய காதலுக்குள் அழைத்து சென்றது. தங்களது குழந்தைகளின் மழலை சத்தத்திற்கு நடுவே அந்த தம்பதிகளின் மூச்சு காற்று ஒரு புதிய ராகத்தை அங்கே இசைத்தது. சித்தார்த்தின் அனைவரில் கயல்விழி முழுமையாக தன்னை ஒப்படைத்து அந்த இரவின் அழகில் கரைந்து போனாள். அந்த நீண்ட நேர காதலுக்கு பிறகு கயல்விழி சித்தார்த்தின் மார்பில் சாய்ந்து கொண்டு அவனது விரல்களை பிடித்து விளையாடி கொண்டிருந்தவள், சித்து சொல்லுடி, நம்ம காதல் எப்பவும் இதே மாதிரி புதுசாவே இருக்கணும் என்று அவள் சொல்ல சித்தார்த் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, உயிருள்ளவர உன் சித்தார்த் உனக்கு கணவன் மட்டும்தான் கயல் என்று அவளுக்கு உறுதியளித்தான்.